அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த 5 பாயிண்டின் காரணமாக உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்காங்க பாஜக. ஆனால் இந்த 5 பாயிண்ட்டுகள் காரணமாக காங்கிரஸுக்கு செம ஷாக் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்கள் பெரும் அதிர்ச்சியிலையும் அழுந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அப்படி என்ன பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்காரு, அந்த 5 பாயிண்ட்டுகளினுடைய முழு தொகுப்பையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3வது முறையாக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியே பிரதமராக வகிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. அது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களையும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தொடர்ந்து பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கூறிய 5 பாயிண்ட்டுகள் குறித்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். லோக்சபா தேர்தல் 6 கட்டம் முடிந்துவிட்ட நிலையில் கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுது. இதனால் பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதற்கிடையே பிரபல தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் லோக்சபா தேர்தல் குறித்து கடந்த சில நாட்களாகவே பல முக்கிய கருத்துக்களை சொல்லி வந்திருக்காரு. அப்படி அவர் கடந்த சில நாட்களாக லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்து கூறிய சில முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், கடந்த 2019 காட்டிலும் பாஜக அதிக இடங்களை வெல்ல வாய்ப்பு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியது முதல் விஷயம். சமீபத்தில் ஒரு செய்தி சேனலில் பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2019 லோக்சபா தேர்தலை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக 303 இடங்களை பெற்றிருந்த நிலையில் அதை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரசாந்த் கிஷோர் சொன்னது போல இந்த முறை கூடுதல் இடங்களை பெறுமா என்பதை நாமளும் பொறுத்தே பார்க்கணும். அதே போல் பிரசாந்த் கிஷோர் சொன்ன மற்றொரு முக்கிய பாயிண்ட் தென் மற்றும் கிழக்கு மாநிலங்கள் பற்றியது. கடந்த முறை காட்டிலும் தென் மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களை பெறும் அப்படின்னு PK கூறியிருந்தார். ஒடிசா, பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களில் வெல்லும் அப்படின்னும் அதன் வாக்கு வங்கியும் அதிகரிக்கும் அப்படின்னும் PK சொல்லியிருந்தார். அதுபோல் உத்தரப்பிரதேசம் குறித்தும் பிரசாந்த் கிஷோர் கூறிய கருத்துக்கள் முக்கியமான பார்க்கப்படுது. ஊபி குறித்து அவர் பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் இணைந்து போட்டியிட்டாங்க. இருந்த போதிலும் 2014 தேர்தலுடன் ஒப்பிடும்போது வெறும் 9 தொகுதிகள் மட்டும் பாஜக குறைவாக வென்றது. இப்போது இருதரப்பும் தனித்தனியாகவே போட்டியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அங்கு குறைந்தது 40 முதல் 50 இடங்களை இழந்தால் மட்டுமே அது பெரிய இழப்பு என சொல்ல முடியும். ஆனால் தற்போது இருக்க சூழ்நிலையில் அப்படி ஒரு நிலைமை இருப்பது போல தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இருபிரிவாக இருக்கக்கூடிய நிலையில் NDA கூட்டணி அங்கு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இப்போது மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் தற்போது பாஜகவிடம் 22 சீட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் இதை தாண்டி பாஜக சீட்டுகள் இழக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னும் அவர் தெரிவித்திருந்தார். ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்கள்லையும் பாஜக பல தொகுதிகளில் தோல்வியடையும் என கூறப்பட்ட நிலையில் பிரசாந்த் கிஷோர் இது குறித்தும் சில முக்கிய கருத்துக்களையும் சொல்லியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராஜஸ்தான், ஹரியானா தொகுதிகளில் பாஜக அதிகபட்சம் 2 முதல் 5 தொகுதிகளை இழக்கலாம். ஆனால் இது பாஜகவின் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்காது. மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் பாஜக 50 இடங்களில் கூட இழக்காது. ஒரு சில இடங்களில் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த இடங்களை கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவில் இருந்து ஈடுகட்டிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் கூறிய இந்த 5 பாயிண்ட்டுகள் பாஜகவுக்கு சாதகமாகவே இருக்கு. அதே நேரம் இந்த தேர்தலில் பாஜகவால் தனி பெரும்பான்மை பெற முடியாது என்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு பெரிய
அதிர்ச்சியாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 வெளியாகக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் 1 ஆலோசனை நடைபெறுத்த போகிறாங்க. மக்களவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்த போகிறாங்களா. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னும் அவருக்கு பதிலாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு பங்கேற்பாரு அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியே நிலவுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி இடையேதான் போட்டி நிலவுது. மக்களவை தேர்தலில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 400 தொகுதிகளில் வென்று பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் 270க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுனால நிச்சயம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்தியா கட்சி கூட்டணி தலைவர்கள் சொல்லி வராங்க. ஆனால் கருத்து கணிப்பு சொல்வதோ மீண்டும் பாஜக ஆட்சி வரும் என்பதுதான். பாஜக அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி எது அமைக்கும் என்பது ஜூன் 4 தெரிய வரும். மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் 1 டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற போகிறது. காங்கிரஸ் தலைவர் கார்கே இல்லத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக சார்பில் டிஆர் பாலு பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் பிரதமர் மோடியே ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு பலரும் குறிவரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்சபா தேர்தல் மற்றும் பிரதமரை தேர்ந்தெடுப்பது குறித்து எதிர்க்கட்சியின் இந்தியா கூட்டணி நாளை 1 ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த போகிறாங்க. இதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னும் அவருக்கு பதிலாக திமுக எம்பி டிஆர் பாலு பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக டெபாசிட் இழக்கும் 4 தொகுதிகள் பற்றியும் மோடி தான் பிரதமராக வருவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிமுக இந்த முறை 4 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி சரியாக அமையலை. பாஜகவில் இருந்து வெளியேறினால் தனது தலைமையை ஏற்றுக்கொண்ட சில கட்சிகள் இணைவார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு போட்டார். ஆனால் திமுக கூட்டணியை உடைத்து ஒரு கட்சியை கூட அவரால் இழக்க முடியலை. அதே மாதிரி அதற்கு மாறாக இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த தமீம் அன்சாரி கூட திமுக பக்கம் தாவி விட்டார். அதனால் எதிர்பார்த்த கூட்டணியை அதிமுகவினால் அமைக்க முடியலை. இறுதி நேரம் வரைக்கும் பாமக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு காத்திருந்தார் எடப்பாடி. அந்த கட்சியும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்ததால் மிகப்பெரிய பலம் இல்லாத நிலைக்கும் எடப்பாடி தனித்து விடப்பட்டார். இதில் மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராது என்கிறார்கள் ரவீந்திரன் துரைசாமி. அவர் அப்போது தனித்து தான் களம் காண வேண்டி வரும். அவரது பலத்தை வைத்து ஸ்டாலினை எடப்பாடியால் வெல்ல முடியாது. அதனால 2026 கூட மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வரும் சூழல் தான் இப்போதைக்கு நிலவுகிறது அப்படின்னு அதிமுக தரப்புக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த மக்களவை தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழக்குமா, அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளை இழக்கும் போன்ற விஷயங்களுக்கு விரிவாக ஒரு விளக்கமும் அளித்திருக்காரு ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மோடி தான் மீண்டும் பிரதமர், அதில் சந்தேகமே இல்லை. இந்த முறை ஊபி, ஹரியானா, டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சில பின்னடைவுகளை பாஜக சந்திக்கலாம். அதை சரிகட்டக்கூடிய விதமாக தெலுங்கானா, ஒடிசாவில் கூடுதல் இடங்களை பாஜக பெறும். ஆந்திராவில் நல்ல கூட்டணி பாஜகவுக்கு அமைந்திருக்கிறது. அதே மாதிரி அங்கேயும் பாஜகவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னும்
சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே பாஜக கடந்த முறை 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த முறை அதைவிட அதிகமான தொகுதிகளில் கிடைக்கும். இதே போன்று பாஜக 2019 பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அதிக சதவிகிதத்தை இந்த முறை பெறும் அப்படின்னும் ரவீந்திர துரைசாமி தெரிவித்திருக்காரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் பரபரப்பான முக்கியமான அரசியல் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.